நிகிதா அவர்கள் அவங்க வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஃபோன் பண்ணதாகவும், அந்த ஐஏஎஸ் ஆபீசர் தலைமைச் செயலகத்துக்கு ஃபோன் பண்ணதாகவும் ஒரு நியூஸ் ரூமர் போய்கிட்டு இருக்கு சார். அது எந்த அளவுக்கு உண்மை சார் அது? நானும் விசாரித்தேன். இங்கு ஒரு அம்மையார் லதா என்ற அம்மையார் சிவகங்கையில் கலெக்டராக இருந்தவர் 4 வருடங்களுக்கு முன்னதாக. அப்பொழுது இந்த நிகிதாவும் அந்த லதாவும் மிகவும் நெருக்கமாகிவிட்டார்கள் பல விதங்களில். அந்த நெருக்கம் லதாவை, ஏன்னா அந்த அம்மா வந்து நாட்டின் ஐஏஎஸ் ஆபீசர், அந்த அம்மா ப்ரமோட்டி, சாதாரண வந்ததுலேருந்து வந்தாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களை கொண்டு வச்சு தலையில கொஞ்சம் ஆடினாங்க. அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஷீ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆபீசர்னு சொல்ல முடியாதுங்க. ரெகுலர் ஐஏஎஸ் இல்லை. இந்த ரெகுலர் ஐஏஎஸ்ல சாதாரண ஐஏஎஸ் அப்படியே கசக்கி புழிஞ்சிருவாங்க. அவங்க ஆர்டினரி போஸ்டா இருந்தாலும் அவங்க வந்து இந்த சிபிஐலையும் கோஆர்டினேட் பண்றதுல அங்க சில போலீஸ்காரர்கிட்டையும் ஐஏஎஸ் ஆபீசர்கிட்டையும் நல்ல பழக்கமாக இருக்காங்க. தாங்கள் சொல்லுவதில் ஒரு உண்மை இருந்தாலும் அது பற்றி நான் மேலும் விசாரித்து அடுத்த வீடியோவில் சொல்லுகிறேன். இருந்தாலும் இது பொலிட்டிக்கல் ஆயிடுச்சு. அந்த நிகிதாவுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம்? நிகிதாவுக்கும் ஸ்டாலினுடைய பிஏக்கு என்ன சம்பந்தம்? நிகிதாவுக்கும் முக கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம்? அப்படி கொண்டு போயிட்டாங்க. இது வேற எங்கேயும் ஆங்கிள் போகுது. இது இந்த இருக்குதுங்களே, சிவகங்கை எம்பி ஏங்க பேசவே இல்லை இருக்கிறோம். கார்த்திக் சிதம்பரம் பேசிட்டாரத்தான். அவரையே போல, அவரை பத்தி கேட்டீங்களா நீ? அவரையே போல கேட்கறது எடப்பாடி பழனிசாமி விட்டுருங்க. காங்கிரஸ் ஏன் இதில் மௌனம் சாதிக்கிறது? விடுதலை சிறுத்தைகள் ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள்? கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் மௌனம் சாதிக்கிறது? ஆக மொத்தம் லதா ஐஏஎஸ் ஆபீசர் வந்து டெஃபினெட்லி ஷீ பிளேட் ரோல். அது என்னங்கிறத கண்டுபிடிக்கும். இதெல்லாம் சிபிஐல வந்து ஆரம்பிச்சாங்கன்னா மிகவும் இன்னலுக்கு உடையவார் மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர். காரணம், சிபிஐ ஆரம்பித்தால் அது அரசியலாகும். அதையும் முடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த கோர்ட்ல 8ஆம் தேதி வரப்போகுது கேஸ். ஒருவேளை மதுரை ஹைகோர்ட் வந்து சிபிஐ எதுவாக இருந்தாலும் நாங்க தான் மானிட்டர் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இன்னும் போயிடுச்சு. அப்பதான் உண்மை வெளில வரும். நீங்க சொன்ன மாதிரி ஒரே சார், நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து தமிழ்நாடு போலீஸ்ல இருந்ததுன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த 6 போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார். சிபிஐ வந்தாங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி தலைமைச் செயலகத்தில் இருந்த ஆபீசர், அதே மாதிரி டெல்லியில இருந்து வந்த ஆபீசர்ஸ், இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியுமா சார்? அரெஸ்ட் பண்றாங்களோ என்கொயரி கூப்பிடுவாங்க. அப்ப விஷயம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பொதுமக்கள் இப்போ ரூமரா இருக்குன்னு சொல்றாங்களே பொதுமக்கள் வலைத்தளங்களில், அது ஒரு பெரிய ரூபம் எடுக்கும், விஸ்வரூபம் எடுக்கும். என்ன இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தலை வணங்க வேண்டும். இளைய பாரதம் போன்ற சமூக ஊடகங்களுக்கு, சோசியல் மீடியாவுக்கு தான் இது பெரிய வெற்றி. காரணம், மு.க. ஸ்டாலின் வந்து அண்ணா அறிவாலயத்துல 200-300 யூடியூப் வச்சுட்டு சமூக வலைதளங்களில் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்துரை ஆடினார் உதயநிதியுடன். அது தோல்வி அடைந்து விட்டதே. ஒன்னில 4 ஒரு சாதாரணமா ஒரு ஆள் வந்து போட்டோ எடுத்து போட்டா அது போட்டோ பெருசு ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சு. விக்னேஸ்வரன் அவர் பேர் என்ன போலீஸ் கேட்கிறாரு. ஆக மொத்தம் சமூக ஊடகங்களுக்கு நாம் மரியாதை தெரிவிக்க வேண்டும், வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் இது பெரிதாகி இருக்காது. சார், ஸ்டாலின் அவர்கள் போய் இப்ப 5 லட்சம் ரூபாய் கொடுத்து, அது மட்டும் இல்லாம போன்ல வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சாரி சொல்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு சார். இதுக்கப்புறமேட்டையுமே வந்து அவர்கிட்ட கேள்வி எழுப்பும் போது நாங்க தான் நடவடிக்கை எடுத்துட்டோமே அப்படின்ற மாதிரி சிம்பிளா முடிக்கிறாரு சார். எதனால ஆட்சியின் பயம் வர ஆரம்பிச்சிருச்சா? 2 விஷயங்க எனக்கு மனசுல எட்டிக்கிறது மட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில், மினி கிராமம் டவுன்ஸ்ல இருக்கவங்க, இந்த ஊழியர்கள், மாவட்ட செயலாளர்கள், துணை மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க பாருங்க. மமதை வந்துடுச்சுங்க விக்ரம். துண்டி ஆடுறாங்க. பண கொள்ளையை தவிர அதிகார ஒரு திமிரு, அதற்கு ஒடுக்கப்பட்டது. இது கட்ட பஞ்சாயத்து. எந்த வந்தாலும் வீடு வாங்குறீங்களா, இந்த இடத்துல 5% கொடுத்துருங்க. எப்போ ஒரு காலத்துல வட இந்தியாவில் அது மாதிரி நடந்திருந்தது. மும்பை, பட்னா, லக்னோல எல்லாம் குண்டாராஜ். தமிழகத்தில் குண்டாராஜ் நடக்கிறது. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டு இருக்காங்க. சீமான் கூட அதான சொல்றாரு. ஆக அது ஒண்ணு. 2வது, மு.க. ஸ்டாலினுக்கு பிடிப்பு போச்சுங்க. நிஜமாவே நான் சொல்றேன். நானும் அவருடைய வயசுக்காரனா இருந்தா கூட ஐயா கருணாநிதியுடன் நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். முரசொலி மாறனுடன், அம்மையார் ஜெயலலிதாவுடன் நெருங்கி பழகி இருக்கவன் நான். டெல்லி வந்தாங்கன்னா நான் தனியா உட்காந்து ஒரு தனி ரூம்ல பேசக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு 30-40 முறை 2 தலைவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். தமிழ்நாடு, அதை தவிர ஆற்காடு வீராசாமி, முரசொலி மாறன், அப்புறம் நிறைய எம்பி, டி.ஆர். பாலுக்கு, கனிமொழிக்கே தெரியுமே நான் எப்படி அவங்க அப்பாவோட பேசுறேங்கலாம் சொல்லிட்டு. அவர்களுக்கு இருந்த ஒரு கிரிப், பிடிப்பு ஸ்டாலினிடம் இல்லை. அது நான் பார்க்க முடியுது. இல்ல அப்படின்னா இந்த ஐஏஎஸ் ஆபீசர் சொல்ற மாதிரி அப்படியே பிடிச்சிடுற மாதிரி இல்லைங்க. அந்த பிடிப்பு இல்லைங்க.
இரும்புக்கரம் என்னாச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு சார். ஆமாமா. ஒரு 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 அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சுற்றல் வந்து விட்டது. அதாவது ஏஜ் இஸ் டெல்லிங் அப்பான் எனக்கும் ஏஜ் ஆயிடுச்சு. எனக்கு அவருக்கு ஈக்குவல் ஏஜ் தான் எனக்கும். பட் அப்படி சொல்ல வரல நானு. அவருக்கு ஒரு கிரிப் இருக்கணுங்க. அந்த கிரிப் ஐஏஎஸ் ஆபீசர் சொல்லி நீ ஆட்சி நடத்துவீங்க. ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். ஆனா அந்த இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் போய் சொல்றாரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அனுப்புன்னு சொல்றாங்கன்னு சமூக வலைதளம் வருது. இப்போ ஒண்ணுன்னா வெளில வருது. பூதம் கிளம்புது வெளில இருந்து. ஆமாங்க. போக போக இது இது ஏன் தான் அந்த அஜித் குமாருக்கும் நிகிதாவிற்கும் இருக்கக்கூடிய இடை மோதல்கள் தான் வர ஆரம்பி. இது மாதிரி சமூக வன்முறைகள் அதிகமாயிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் சாராயமும் ட்ரக்கும் தான் காரணம். பெண்மணிகள் காரணம். அந்த பெண்மணியுடைய ஒரு அவங்க ட்ரெஸ் பாருங்க, என்ன நகை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு காலத்துல சில முக்கியமான நபர்கள் எல்லாம் சொன்னாங்க. இப்ப அதை விட மோசமா இருக்குதுங்களே விக்ரம். ஆமாங்க. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், என்னை பொறுத்து மட்டும் 2026 பொது தேர்தலை மனதில் கொண்டு பயந்து போய் திமுக அலறி போய் வயத்துல ஜுரம் போட்டு புளி கரைச்சி அதனாலதான் இந்த சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணாங்க. அது ஒண்ணு முக்கியம். இல்லை என்றால் முன்னாடி சொன்ன மாதிரி திமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் விட மாவட்ட செயலாளர்கள், துணை மாவட்ட செயலாளர்கள், கிராம பிரதிநிதிகள்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி போலீஸும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் பிணைப்பில் வந்து விட்டார்கள். காம்ப்ரமைஸ் பண்ணி தரேன், பயமுறுத்துறேன், அடிக்கிறேன், உதைக்கிறேன் எல்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரியான வம்பு தான். இனிமே அவங்களாம் கொஞ்சம் பயந்து இருப்பாங்க. இதனால் தோல்வி நிச்சயம். அதைத்தான் சிபிஎம் செக்ரட்டரி சண்முகம் பிரதிபலித்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செக்ரட்டரி சொல்றாரு இது மாதிரி அடிச்சதெல்லாம் தப்புன்னுட்டு. அவங்க ஏன் தெரியுமா சொல்றாங்க, அவங்களுக்கு வர 15 கோடி மாசத்துக்கு நின்று போடுமோ அறிவாலயத்திலங்கிற பயமும் இருக்கும். இருந்தாலும் 20 கோடியா கொடுத்துருவாரு ஸ்டாலினுக்கு. அவருக்கு என்ன போச்சு சார்? அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கை எம்பி என்ன பண்றாரு அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது இன்னும் நிறைய பேர் வந்து சாத்தான்குள கொலை வழக்குல வந்து நிறைய பேர் கொந்தளிச்சாங்க. ஆனா இப்ப யாருமே காணாமே சார். சூர்யா, சத்யராஜ், என் கனிமொழி அவர்கள்லாம் வீட்டுக்கே போய் 25 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வந்தாங்க. இப்ப கனிமொழி அவர்கள் எங்கேயுமே காணாமே சார். இந்த மாதிரி மௌனமா இருக்கிறதுக்கு என்ன ரீசன் சார் அது? இந்து மதம் சிறுபான்மையில இருந்தா ஓடி இருப்பாங்க எல்லாம் வாக்கு வங்கி. இந்து மதம்னா போடா அம்மா போடா அப்படின்னு போயிடுவாங்க. அது எச் ராஜா சொன்னதை பாஜகவுடைய தலைவர் எச் ராஜாவுடைய கமெண்ட் ஐ அப்ரிஷியேட், ஐ சப்ஸ்கிரைப் டு தட். காரணம் என்னன்னா இது ஒரு அஜித் குமார் வந்து ஒருவேளை வேறு பெயர் இருந்தார் உலகமே திரண்டு இருக்கும் அவர் மீது. இவர் ஒரு ஹிந்துவாக இருப்பதனால் எல்லாம் விட்டாங்க. பார்லிமெண்ட்ல இது வந்து பெருசாகுங்க. இன்னொரு சின்ன ரகசியம் உங்களுக்கு சொல்றேன் இளையபாதர் நேயர்களுக்கு. இன்னும் 10 நாள்ல பார்லிமெண்ட் ஆரம்பிக்க போகுதுங்க. 21 பார்லிமெண்ட் ஆரம்பிக்குதுங்க. என்ன அதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் வந்து இவங்க எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க மணிப்பூருக்கு போவதில்லை பிரைம் மினிஸ்டர் அப்படி. ஐயா, திமுக தலைவர் கள்ளக்குறிச்சிக்கு போனாரான்னு கேட்பாங்க. அதெல்லாம் விட்டுருங்க ஒரு சைட்ல. மணிப்பூருக்கு போறாரு பிரைம் மினிஸ்டர். ஒரு பிரேக்கிங் ஸ்டோரி. ரெண்டாவது பிரேக்கிங் ஸ்டோரி, அதிமுகவில் 2 எம்பிக்கள் வந்திருக்கிறார்கள் ராஜ்யசபாவில். இன்பதுரை வந்திருக்காரு ஒருத்தர், தனபால் வந்திருக்காரு. அந்த இன்பதுரை ஒருத்தர் போதுங்க அந்த வில்சனை ஓட விடுறதுக்கு ராஜ்யசபால நன்னா கேட்பார். அதே மாதிரி கார்த்திக் சிதம்பரம் லோக்சபால திமுக பூச்சி விளாசி வாங்குவார் இந்த வாட்டி இந்த இந்த திருபுவனம் விஷயத்தில். ஆக மொத்தம் லோக்சபா ராஜ்யசபாவில் கண்டிப்பாக திருபுவனம் அஜித் குமாருடைய மரணம் பிரதிபலிக்கும், எதிரொலிக்கும் என்று நான் நம்புகிறேன்.